வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிரண்டையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. வயிறு சம்பந்தமான உபாதைகளுக்கு இது ஒரு நல்ல நிவாரணி. வயிற்றுப்புண்ணுக்கு இது ரொம்ப நல்லது. இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எலும்பெல்லாம் வலுப்படும், மூட்டு வலி குறையும். பிரண்டை இயற்கையாகவே சூடுங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் அல்லது அதிகபட்சம் வாரத்தில் 2 நாள் மட்டும் சேர்த்திக்கிட்டா போதும். நீங்கள் வீட்லேயே பிரண்டை செடி வச்சுருந்தீங்கன்னா மேலால் இருக்கிற அந்த பிஞ்சு குச்சியாக பறிச்சுக்கோங்க. கீழே இருக்கிற குச்சியெல்லாம் கொஞ்சம் நார் ஜாஸ்தியாக இருக்கும். பிரண்டை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: பிரண்டை 1 கப், பூண்டு 15 பல், கருவேப்பிலை தழை 1/2 கப், வரமிளகாய் 10. இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். உளுந்தம்பருப்பு 1/2 கப், துவரம் பருப்பு 1/2 கப், புளி சிறிதளவு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் அளவு இருந்தாவே போதும். உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். நம்ம பறிச்சுட்டு வந்த பிரண்டையை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பிரண்டையோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம செரவி எடுத்துடணும். இல்லாட்டி அது நார் நாராக உங்களுக்கு சாப்பிடும்போது அது நார் நாராக இருக்கும். பிரண்டை ஆயும் போது சில சமயம் நம்ம கையில் அரிப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஓரங்கள்லாம் செரவி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கும் போது அப்படியே பிரண்டை கலர் மாற ஆரம்பிக்கும். அதில் இருக்க நீரெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும். அதில் ஃபுல்லாக மொறுன்னு ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்க தேவையில்லை. அந்த நீர் போய் கலர் மாறினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டால் போதும். இதை எடுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நீங்கள் இந்த பூண்டையும் போட்டு வதக்கிடுங்க. இதுவும் கலர் மாறி வரும். அதே மாதிரி சுருண்டு வரும்போது இதே மாதிரி நீர்த்தன்மை போகிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சுருண்டு வரும்போது நீங்கள் இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம பூண்டை வறுத்தெடுத்ததும் அதே பாத்திரத்தில் எண்ணெய் எதுவும் விடாமல் அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே நம்ம மறுபடியும் கருவேப்பிலை தலையை வதக்கிடுறோம். அதில் இருக்கிற ஈரத்தன்மை போய் அது சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடணும். அதே பாத்திரத்தில் நம்ம வரமிளகாயும் போட்டு வறுத்துக்கிறோம். இது ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் நம்ம புளியும் போட்டு லேசாக வதக்கிக்கிறோம். புளி சூடு ஏறினா போதும். உங்களுக்கு ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே நீங்கள் வறுத்தாவே போதும். அது சூடு ஏறினோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம துவரம்பருப்பு வறுத்துடலாம். நீங்கள் பாத்திரத்தில் அதே இதில் மிதமான சூட்டில் நீங்கள் இதையும் வறுத்துக்கோங்க. கலர் மாற ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். கலர் மாற ஆரம்பித்தோடனே நீங்கள் தனியாக எடுத்து கொட்டிடுங்க. அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம உளுந்தை போட்டு அதையும் வறுத்துக்க போகிறோம். உளுந்து லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தூளுப்பு கூட வறுத்துக்கலாம். உப்பில் சூடு ஏறினா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 30 செகண்ட் வறுத்தாவே போதும். அதையும் நம்ம 30 செகண்டுக்கு அப்புறம் நம்ம தட்டில் எடுத்து கொட்டிடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தூளையும் சேர்த்திட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். மிக சுவையான ஆரோக்கியமான பிரண்டை பொடி தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.